வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி அப்படின்னா பூங்கார் அரிசி. நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் பார்த்தோம் பூங்கார் அரிசி வச்சு செய்யக்கூடிய உணவுகள். இந்த பூங்கார் அரிசி அன்றாடம் உணவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது, பெண்கள் சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள், மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி அப்படின்னா நம்மளோட பூங்கார் அரிசி. இது ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள், திருமணமான பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட இடுப்பு எலும்பு நல்லா பலமாக்கி கொடுக்கும். அப்படின்றது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்ற ஒரு சிறந்த அரிசி அப்படின்னா அது பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசியில் பெண்களுக்கு தேவைப்படுற, பெண்களுக்கு அவசியமான பல மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது. இந்த பூங்கார் அரிசியை தொடர்ந்து பயன்படுத்தும் போது பல வகையான நன்மைகள் பெண்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த பூங்கார் அரிசியில் ஏற்கனவே நம்ம சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பூங்கார் அரிசி வச்சு நார்மல் டெலிவரிக்கு சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த பூங்கார் அரிசியை பயன்படுத்தி இட்லி எப்படி பண்ணலாம். ஏன்னா அன்றாடம் இட்லி அப்படின்னும் போது நம்மளோட தமிழகத்துக்கு சிறந்த உணவு. ஸோ இந்த இட்லி ரெகுலராக நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கும் பொழுது உடல் பருமனாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சீராகும். நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பூங்கார் அரிசி இட்லியை பெண்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும். இப்போ இந்த பூங்கார் அரிசி இட்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் பூங்கார் அரிசி 5 கப் எடுத்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு 2 hours to 3 hours 2.5 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நான் 2.5 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து பார்த்தோன்னா நான் 1 கப், 5 கப்புக்கு 1 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கருப்பு உளுந்து நல்ல மாவு கொடுக்கும். அதனால நான் 5 கப்புக்கு 1 எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட உளுந்தோடைய குவாலிட்டியை பொறுத்து 4க்கு 1 எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை நான் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ஸோ 3/4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா உளுந்தை நான் கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் பூங்கார் அரிசி ஊற வச்சுருந்தது, அதாவது ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊறிருக்கும் இந்த அரிசி. இந்த அரிசியையும் நான் கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம உளுந்தையும் அரிசியையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்போடு சேர்த்து நல்லா கரைச்சி மூடி வைக்கிறோம். 6 மணி நேரத்தில் நமக்கு இந்த பூங்கார் அரிசி இட்லி மாவு நல்லா பொங்கி நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம இந்த பூங்கார் அரிசி மாவையும் அதோடு சேர்த்து இட்லி ஊற்றுறேன். நான் இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்தோடனே நமக்கு பூங்கார் அரிசி இட்லி ரெடி. இப்போ பார்த்தோன்னா நல்ல ஒரு சாஃப்டான இட்லி இது. அதே மாதிரி டேஸ்டியான இட்லி, பெண்களுக்கு அவசியமான ஒரு இட்லி. ஸோ கண்டிப்பாக பெண்கள் ஒவ்வொருத்தரும் உடல் ஆரோக்கியம் வேணும், உடல் பருமன் குறையணும், உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையணும், உடம்புல இருக்கக்கூடிய மாதவிடாய் தொந்தரவுகள் குறையணும், எல்லா பிரச்சனைகளும் குறையணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இனிமேல் அந்த வெள்ளை கலரில் இட்லியை சாப்பிட்றத நிறுத்திட்டு இந்த மாதிரி இளம் சிவப்பு கலரில் இட்லி சாப்பிட்றது ஆரம்பித்தாலே போதும், எல்லா வகையான பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த இட்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பூங்கார் அரிசி இட்லி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.